ஸ்டார்ட்-அப் ஆர் எம்என்சி which is பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் எம்என்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டெவலப்டு கம்பெனியாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்டர்னலாக ஒரு ப்ராசஸ் இருக்கும். எது பண்ணுறதா இருந்தாலும் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கிற ஹைரார்கி ரொம்ப ரிஜிடான ஒரு ஹைரார்கியாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் பண்ணுற அந்த ஜாப் ரோல் ஒரு பெரிய ஜாப் ரோலில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் நீங்கள் எம்என்சியில் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். இதுவே ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அந்த கம்பெனி க்ரோ பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது நிறைய வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. ஷார்ட் டேர்மில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க கிட்ட எல்லாமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்தும் வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஒர்க் கல்ச்சராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு எம்என்சியில் 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் 1 இயர்லேயே கிடைச்சிடும். இதில் குட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியுமே இல்லை. உங்களுடைய லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படின்றது பார்த்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்மார்ட்டர் இன்டர்வியூ அண்ட் கரியர் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு நம்ம சேனல் அஜய் HR Insight மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.